இன்றைக்கி ஜப்பானில் நம்ம ரெஸ்டாரண்ட் கஸ்டமர்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு நிஜமாக நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் ரீல்ஸில் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஒனிட்சுகா டைகர்ன்ற பிராண்டோட ஷூவை என்னை கூப்பிட்டு போய் உனக்கு இந்த கடையில் என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லி இவங்க என்னை விட்டாங்க. எனக்கு இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணுன்னு தெரில. ஏன்னா நான் ஒரு லோவல் மிடில் கிளாஸில் பிறந்த ஆள் தான். இதில் 5 வயசுலலாம் அந்த 10 ரூபாய்க்கு ரப்பர் செருப்பு கிடைக்கும். அந்த ரப்பர் செருப்பு பெரிய விஷயமா தெரியும் நமக்கு அந்த வயசில். இப்போது என்ன தான் நான் பெருசாக வளர்ந்து என்னால் அந்த ஒனிட்சுகா டைகர்ன்ற பிராண்டை வாங்க முடிகிற லெவலில் நான் இன்றைக்கி இருந்தாலும் அந்த லோவர் மிடில் கிளாஸ் மைண்ட் வந்தோம் என்னென்னா இதுக்கு பெட்டராக நம்ம இன்னும் கம்மியாக ஒரு 2-3 ஷூஸ் கூட வாங்கிடலாம் இந்த காசுக்கு அப்படின்னு தோணும். ஆனாலும் இவங்க இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 40,000 ரூபாய் இருக்கும் அந்த ஷூ. அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கும்போது எனக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில. நான் வாழ்க்கையில் என்னெல்லாம் சம்பாரித்து வச்சுருக்கேன்னு தெரில. இந்த மாதிரி நிறைய அன்பு உள்ளங்களை மட்டும் சம்பாரித்து வச்சுருக்கேன்னு தெரியுது. இந்த மாதிரி என்னை சுற்றி நிறைய அன்பு உள்ளங்கள் இருக்குது. இவங்களெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னை சுற்றி இருக்க எல்லா அன்பு உள்ளங்களையும் காட்டுறேன். நம்ம லைஃப்பில் அன்பை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுவாக நம்மளை தேடி திரும்ப வருங்கிறது மட்டும் இப்போ புரியுது. நிஜமாவே நான் எப்போவுமே அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி அன்பு இருந்துக்கிட்டே இருக்குது. நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. நான் ரொம்ப எமோஷ்னலாக மட்டும்தான் இதை ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ.